எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம MCQs ஆன குரூப்ஸ் பார்க்க போகிறோம். என்ன மாதிரி கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டெரைவ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். Let Z be a set of integers, then under ordinary multiplication, Z under multiplication is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க question. So Z set of all integers கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு பைனரி ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏல மோனாய்டா இல்லை பி செமி குரூப், சி குரூப்பாய்ட், டி குரூப். ஸோ இந்த நாளில் எது நமக்கு சொல்யூஷன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன் போகலாம். we have to check the 4 axioms. ஸோ குரூப் வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸில். அதனால் நம்ம closure, associative, existence of identity, existence of inverse. இந்த 4 ஆக்சியமுமே செக் பண்ணிக்கலாம். நமக்கு 4 ஆக்சியம்ஸ் செக் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ Z நமக்கு set of integersனு கொஷினில் கொடுத்துருந்தாங்க. ஸோ Z is equal to 0 plus or minus 1 plus or minus 2 up to infinity வரைக்கும் நமக்கு Zல இருக்கும் set of integers அப்படின்னா. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம க்ளோஷர் செக் பண்ண போகிறோம். ஸோ க்ளோஷர்னா நம்மளோட டெஃபினிஷன் படி என்ன அர்த்தம்? if a comma b belongs to G, then a dot b is belongs to G. இதுதான் நம்மளுடைய டெஃபினிஷன். ஸோ let us take, இப்போ நம்ம Zலேருந்து ஒரு 2 நம்பர்ஸ் எடுத்துக்க போகிறோம். 2,3 is belongs to Z அப்படின்னு. இப்போ நமக்கு மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா ஆப்ரேஷன். ஸோ அப்போது 2 into 3 பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் 6 வரும். ஸோ 6ம் நம்மக்கிட்ட கண்டிப்பாக அந்த Zல இருக்கும். ஸோ அப்போது therefore Z is closed. ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு இல்லைங்களா. ஸோ அடுத்தது நம்ம அசோசியேட்டிவ் செக் பண்ணணும். ஸோ அசோசியேட்டிவ் அப்படின்னா நமக்கு 3 எலமெண்ட்ஸ் வேணும். ஸோ if a comma b comma c is belongs to G, then a dot b dot c is equal to a dot b dot c. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? Zலேருந்து 3 எலமெண்ட்ஸ் எடுத்துக்க போகிறோம். let us take 2,3,4 is belongs to Z. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. இந்த அசோசியேட்டிவ்லாம் செக் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் a dot b dot c is equal to 2 dot 3.4, அதாவது ABC நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ 2, 3 into 4 பண்ணிங்கன்னா 12, அகெயின் 2 into 12 பண்ணிங்கன்னா 24. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம 24 ஆன்சர் வந்திருக்கு. இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடும் நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள், a dot b dot c. அப்போது a 2, b 3, C4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 into 3 6 வரும். 6 into 4 24. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக வந்துருச்சு. தட் இஸ் a dot b dot c equal to a dot b dot c. ஸோ அப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி பார்க்கணும். ஸோ டெஃபினிஷன் எழுதியிருக்க பாருங்க. we know that the definition, there exists an element e belongs to G such that a dot e is equal to e dot a is equal to a for all a belongs to G. இதுதான் நம்மளுடைய டெஃபினிஷன். since given binary operation is multiplication, நமக்கு மல்டிப்ளிகேஷன் தான் கொடுத்துருந்தாங்க பைனரி ஆப்ரேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படின்னாலே நமக்கு ஐடென்டிட்டி எலிமெண்ட் 1ன்னு நல்லா தெரியும். ஸோ தென் 1 இஸ் த ஐடென்டிட்டி எலிமெண்ட். அப்போது 1 கண்டிப்பாக எங்கே இருக்குது? Zல இருக்குது. அப்போ என்னாகும்? there exists an element 1 belongs to Z such that a dot 1 equal to 1 dot a is equal to a for all a belongs to G. இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம Zலேருந்து எந்த எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு என்ன ஆகும்? இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது Z, a belongs to Z. ஸோ Zலேருந்து நம்ம எந்த எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே இப்போ நான் 2 எடுத்துக்கிட்டாலும் 2 into 1, 1 into 2 is equal to 2 தான் வரும். அதே மாதிரி 100 எடுத்துக்கிட்டாலும் 100 into 1, 1 into 100 is equal to 100 தான் வரும் இல்லைங்களா. ஸோ அப்போ எந்த எலிமெண்ட் ஃபார் ஆல் a belongs to Z. ஸோ நீங்கள் Zல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்குமே இது நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ 1 இஸ் தி ஐடென்டிட்டி எலிமெண்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த ஐடென்டிட்டி எலிமெண்ட்டும் நமக்கு எங்கே இருக்குது? Zல இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் definition பார்த்தீங்கன்னா, for every a belongs to G, there exists an element a inverse belongs to G such that a dot a inverse is equal to a inverse into a is equal to e. ஸோ இதுதான் நம்மளுடைய டெஃபினிஷன். இப்போ நம்ம ஐடென்டிட்டி என்ன கண்டுபிடிச்சோம்? 1 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஸோ ஹியர் 1 இஸ் த மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. அப்போ நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, 1 ஐடென்டிட்டி எலிமெண்ட்னா நம்ம கண்டிஷன் நம்ம செக் பண்ணணும். ஸோ ஃபார் 2 belongs to Z. ஸோ Zலேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்? 2 அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்திருக்கேன்.
கமா 2 into அதோடைய A inverse நமக்கு வந்து இங்கே multiplication operation கொடுத்துருக்கறனால நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ இங்கே ஐடென்டிட்டி எலிமெண்ட்க்கு எனக்கு 1 வரணும் இல்லைங்களா அப்போ 2 into இங்கே 1 வரணும்னா நான் இங்கே என்ன போடணும் A inverse வந்து 2 உடைய inverse வந்து 1/2ன்னு நான் போடணும் ஸோ 2 into 1/2 அப்போ 2 கேன்சல் ஆகிட்டு நமக்கு ஐடென்டிட்டி எலிமெண்ட் 1 வரும் ஸோ இதுதான் நம்மளுடைய 2 கூட உரிய இன்வர்ஸ் வந்து 1/2 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனால் நமக்கு என்ன கண்டிஷன் நீங்கள் சொல்லியிருக்காங்க ஏ இன்வர்ஸும் அந்த ஜியில் இருக்கணும் இருந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம் ஆனால் நமக்கு வந்து கொடுத்துருக்கிற செட் வந்து செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் ஸோ கண்டிப்பாக 1/2 வந்து இசட்டில் இருக்காது அப்போது இன்வர்ஸ் எந்த எலிமெண்ட் எடுத்துக்கிட்டாலுமே வந்து நமக்கு வந்து இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது ஏன்னா நம்மளுடைய கண்டிஷன் இந்த மாதிரி 100 எடுத்துக்கிட்டாலும் 1/100 ஈக்குவல் டு தான் 1 வரும் இல்லைங்களா அப்போ 1/100 அந்த இசட்டில் இருக்காது ஸோ அப்போது ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே நம்மளால் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது அப்போது இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகலை ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகலை எது வரைக்கும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு க்ளோஷரு அசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி இந்த 3 கண்டிஷன் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு இல்லைங்களா ஸோ இப்போ 3 ஆக்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து மோனாய்டுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நீங்கள் இந்த வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் மோனாய்ட் டெஃபினிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த வீடியோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பாருங்கள் ஸோ therefore ஆன்சர் இஸ் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஃப் n is set of natural numbers then under binary operation a dot b equal to a minus b comma n under binary operation is dash ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏ செமி குரூப் ஆப்ஷன் பி மோனாய்ட் ஆப்ஷன் சி குரூப் அண்ட் ஆப்ஷன் டியில் நன் ஆஃப் திஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு வந்து ஏ டாட் பியை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஏ மைனஸ் பின்னு கொடுத்துருக்காங்க என் அண்டர் இந்த டெஃபினிஷன் நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு இதில் எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும் ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னாலே நமக்கு வந்து 1 2 3 அப்படி தான் இருக்கும் இல்லைங்களா ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இங்கே குரூப்பு செமி குரூப் மோனாய்ட் கொடுத்துருக்காங்க நம்ம குரூப்புக்கு என்னெல்லாம் ஆக்ஷன்ஸ் வருமோ அதெல்லாமே தான் நம்ம செக் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு இஃப் ஏ அண்ட் பி ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் ஏ இஸ் லெஸ் தென் பி தென் ஏ மைனஸ் பி இஸ் நாட் அ நேச்சுரல் நம்பர் இப்போ நான் வந்து நேச்சுரல் நம்பர்ஸில் 1,2 அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு பார்த்துக்கோங்க 1,2 அதாவது a is equal to 1 b is equal to 2ன்னு எடுத்துக்கிறேன் which is belongs to the natural numbers n இப்போ அவங்க கொடுத்துருக்கிற டெஃபினிஷன் வந்து a dot b is equal to a minus b அதாவது நான் க்ளோஷர் கண்டிஷனை செக் பண்ணணும் அப்படின்னா 1 into 2 is belongs to n அப்படின்னு நான் செக் பண்ணணும் அந்த 1 into 2வை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க 1 minus 2ன்னு நம்ம டிஃபைன் பண்ணணும் இங்கே a into b வந்து a minus bன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம 1,2 is belongs to n வந்து 1 minus 2 is belongs to nன்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது இருக்காது ஏன்னா -1ன்னு வருது இல்லையா ஆன்சர் -1 அப்படின்றது வந்து நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸில் இல்லை அப்போது இங்கே க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா நமக்கு மற்ற ஆக்ஷன்ஸ் வந்து செக் பண்ண அவசியம் கிடையாது ஏன்னா எல்லா 4 ஆக்ஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஒரு குரூப் சொல்லணுன்னா 4 ஆக்ஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு ஆக்ஷனுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா நம்ம வந்து அடுத்த ஆக்ஷனில் செக் பண்ணணும்னு கிடையாது ஸோ அப்போ அவங்க ஆப்ஷன்ஸில் நமக்கு மோனாய்ட் செமி குரூப் அப்புறம் குரூப் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த 3மே நமக்கு வராது ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ் தான் ஆன்சராக இருக்கும் Next question, if G is group and A belongs to G such that A square is equal to A, then A is equal to dash அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ G வந்து குரூப்பு A வந்து Gயில் இருக்குது and A square is equal to A அப்படின்னு கொடுத்துருக்காங்க then A என்னவா இருக்கும் ஈக்குவல் டு எதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆப்ஷன் A ஐடென்டிட்டி எலமெண்ட் ஆப்ஷன் B இன்வர்ஸ் ஆப்ஷன் C 0 எலமெண்ட் ஆப்ஷன் D none of this ஸோ சொல்யூஷன் பாருங்கள் ஸோ கிவன் A square is equal to ஏன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா அதை அப்படி எழுதிக்கிறோம் ஸோ A ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம் A into ஏன்னு எழுதலாம் which is equal to A ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் A இன்வர்ஸை போஸ்ட் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் ஆன் போத் சைட்ஸ் ஸோ போஸ்ட்னா பேக் சைடு நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் அப்புறம் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராக்கெட் வந்து A into
A into A inverse நம்ம போட்டிருக்கோம் associative law இங்க யூஸ் பண்ணியிருக்கோம் which is equal to A into A inverse வந்து E இது வந்து inverse axiom நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் so next பார்த்தீங்க அப்படின்னா A into A inverse again இந்த inverse law படி equal to E னு வரும் நமக்கு which is equal to E so A into E வந்து A identity property படி so A is equal to என்ன வந்திருக்கு E ன்றது வந்து நமக்கு என்ன identity element so therefore that is என்ன A is equal to identity element so நம்மளுடைய answer வந்து option A identity element so அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன் next பாருங்க let G is equal to 1 comma minus 1 then under ordinary multiplication G comma dot is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க so G ல ரெண்டு elements கொடுத்துட்டு அந்த ordinary multiplicationல G comma under binary operation நமக்கு monoid இருக்குமா இல்ல semi group satisfy இருக்குமா quasi group இல்ல D group அப்படின்னு கேட்டிருக்காங்க so நம்ம வந்து group குரிய 4 axiomsமே எழுதிப்போம் we have to check the 4 axioms closure associative existence of identity existence of inverse so given G is equal to நமக்கு 1 comma minus 1 கொடுத்திருந்தாங்க அதையும் எழுதிக்கலாம் so first condition வந்து closure so closure நமக்கு நல்லாவே தெரியும் if A comma B belongs to G na then A into B belongs to G அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் so let us take A is equal to 1 and B is equal to minus 1 ன்னு எடுத்துக்கிறோம் then என்ன செக் பண்ணணும் A into B belongs to G ஆன்னு செக் பண்ணணும் so அப்போ 1 into minus 1 which is equal to minus 1 so minus 1 நமக்கு G ல இருக்கு so therefore which is belongs to G is closed so associative எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 3 elements வேணும் so if A comma B belongs to G then A dot B dot C equal to A dot B dot C so let us take நமக்கு G ல ரெண்டே elements தான் கொடுத்திருந்தாங்க இல்லையா 1 minus 1 மட்டும் so நம்ம என்ன பண்றோம் A is equal to 1 B is equal to minus 1 எடுத்துக்கிறோம் again C வந்து அந்த ரெண்டுத்துல நீங்க எதுனா எடுத்துக்கலாம் 1 எடுத்துக்கலாம் இல்ல minus 1 எடுத்துக்கலாம் நான் வந்து 1 ன்னு எடுத்துர்க்கேன் இப்போ இந்த கண்டிஷன் வந்து நம்ம செக் பண்ணனும் so A dot B dot C is equal to A dot B dot C இப்போ A B C க்கு நம்ம values எடுத்துர்க்கோம் இல்லையா அத வந்து இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் so 1 into minus 1 into 1 equal to 1 into minus 1 into 1 so இங்க minus 1 into 1 பண்ணீங்கன்னா 1 minus 1 வரும் அதே மாதிரி 1 into minus 1 அப்படியே எழுதிக்கோங்க இங்க 1 into minus 1 வந்து minus 1 and then இங்க பாத்தீங்கன்னா minus 1 இங்கேயும் minus 1 so ரெண்டுமே equal so therefore G is associative so next பாத்தீங்கன்னா existence of identity பார்க்கணும் definition வந்து நமக்கு நல்லா தெரியும் there exists an element E belongs to G such that A dot E is equal to E dot A is equal to A for all A belongs to G so now நமக்கு G ல கொடுத்திருக்கிற ரெண்டே element 1 and minus 1 கொடுத்திருந்தாங்க இந்த questionல so நம்ம 1 எடுத்துக்கிட்டோம்னா 1 into 1 1 வரப்போகுது நமக்கு அதே மாதிரி minus 1 into 1 பண்ணா minus 1 வரும் அப்ப 1 அப்படின்றது தான் நமக்கு identity element அப்படின்றது நல்லா clear-ஆ தெரியுது so therefore 1 is the identity element next existence of inverse we know that the definition for every A belongs to G there exists an element A inverse belongs to G such that A dot A inverse is equal to A inverse dot A is equal to E so here நம்ம என்ன பார்த்தோம் 1 வந்து identity element அப்படின்றத கண்டுபிடிச்சோம் so for 1 belongs to G there exists an element இப்போ இங்க நம்ம எப்படி definition எழுதியிருக்கோமோ அதே மாதிரி நம்ம இங்க எழுத போறோம் so there exists A inverse belongs to G அப்ப 1 க்கு என்ன inverse வரும் 1 by 1 வரும் 1 by 1 வந்து கண்டிப்பா 1 தான் so 1 எங்க இருக்கு G ல இருக்கு such that 1 into 1 by 1 equal to 1 by 1 into 1 is equal to 1 so இந்த condition மாதிரி நான் இங்க எழுதியிருக்கேன் okay அதே மாதிரி இன்னொரு element இருக்கு இல்லையா minus 1 is belongs to G அதுக்கும் நம்ம inverse exist ஆகுதான்னு பார்க்கணும் so there exists an element இப்போ minus 1 க்கு அதோட inverse என்னவா இருக்கும் 1 by minus 1 so 1 by minus 1 நான் minus 1 னு எழுதிக்கலாம் இல்லீங்களா so minus 1 is belongs to G such that இந்த condition படி எழுதணும்னா minus 1 into 1 by minus 1 is equal to 1 by minus 1 into 1 is equal to 1 sorry இங்க வந்து minus 1 வரணும் so 1 by minus 1 into minus 1 is equal to 1 so therefore ரெண்டு elementக்குமே வந்து நமக்கு இந்த condition satisfy ஆயிடுச்சு inverse exist ஆயிடுச்சு so therefore existence of inverse so நமக்கு வந்து 4 axiomsமே satisfy ஆயிடுச்சு இல்லையா
க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வர்ஸ். ஸோ இந்த 4 ஆக்ஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ 4 ஆக்ஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகினா அது வந்து குரூப். ஸோ therefore answer is D, group. Next question. Let Q be the set of rational numbers. Then under ordinary addition, Q comma under addition is dash. ஸோ செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் அண்டர் அடிஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு. அதில் நம்ம இதெல்லாம் செக் பண்ணணும். மோனாய்டாக இருக்குமா, இந்த கியூ கம்மா அடிஷன் வந்து மோனாய்டாக இருக்குமா, செமி குரூப்பாக இருக்குமா, குவாசி குரூப்பாக இருக்குமா, இல்லை குரூப்பாக இருக்குமா அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம எப்பயுமே வந்து என்ன பண்ணுறோம், 4 ஆக்ஷன்ஸுமே எழுதிக்கிறோம். அதில் எது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ, எது வரைக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அது நம்ம ஆன்சராக எடுத்துக்கிறோம். ஸோ க்ளோஷர், அசோசியேட்டிவ், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி, existence of inverse. So given Q is set of all rational numbers. So first நம்ம என்ன பண்ணுறோம், closure property-யை satisfy பண்ணதான்னு பார்க்குறோம். If A, B belongs to G, then A dot B is belongs to G. So இதுதான் நம்மளுடைய condition. இப்போ நம்ம வந்து Q set of rational numbers-ல இருக்கும். அதனால அந்த rational numbers எடுத்துக்கிறோம். So 1/2, 1/3ன்னு. இப்போ நமக்கு under addition கொடுத்துருக்கறனால 1/2 plus 1/3யும் Qல இருக்கா, வரக்கூடிய ரிசல்ட்டும் நமக்கு அந்த rational நம்பராக தான் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ 1/2 plus 1/3 is equal to 5/6ன்னு வரும், which is belongs to Q. ஸோ வந்திருக்கிற ஆன்சரும் நமக்கு என்னதுதான், ஒரு rational number தான். ஸோ therefore Q is closed. நெக்ஸ்ட் வந்து நம்ம அசோசியேட்டிவ் செக் பண்ணணும். ஸோ அசோசியேட்டிவ்க்கு 3 எலமெண்ட்ஸ் வேணும் இல்லையா. ஸோ இஃப் A, B, C is belongs to G, then A dot B dot C is equal to A dot B dot C நம்ம செக் பண்ணணும். ஸோ 3 எலமெண்ட்ஸ் வேணும். அதனால் அந்த Qல இருந்து 1/2, 1/3, 1/4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். தென் இந்த கண்டிஷனை நம்ம செக் பண்ணுறோம். ஸோ 1/2 plus 1/3 plus 1/4 equal to 1/2 plus 1/3 plus 1/4. ஸோ இப்போ 1/2 இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 7/12 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5/6. இந்த 1/4 அப்படியே எழுதிக்கோங்க. அப்புறம் இந்த ரெண்டு அடிஷனுக்கு ஆன்சர் வந்து 26/24. ரைட் ஹேண்ட் சைடு 26/24 வருது. ஸோ ரெண்டு சைடுமே ஈக்குவலாக வரனால therefore Q is associative. ஸோ அசோசியேட்டிவ் லாவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. So next பார்த்தீங்க அப்படின்னா existence of inverse. So we know that the definition, there exists an element E belongs to G such that A dot E is equal to E dot A is equal to A for all A belongs to G. So நமக்கு வந்து இந்த definition கொடுத்துருக்கிற ஆப்ரேஷன் வந்து addition. ஸோ எப்பயுமே addition அப்படின்னா நம்மளுடைய ஐடென்டிட்டி எலிமெண்ட் வந்து 0வாக இருக்கும். ஸோ தென் 0 is the identity element. அப்போது there exists an element 0 belongs to Q. So set of rational numbers-ல 0 இருக்கும் such that A plus 0 equal to 0 plus A is equal to Aன்னு நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் Qல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் இந்த கண்டிஷன் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏன்னா நம்மளுடைய ஐடென்டிட்டி எலிமெண்ட் வந்து 0, ஆப்ரேஷன் வந்து அடிஷன். ஸோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டியும் ஓவர். So next, existence of inverse. We know that the definition, for every A belongs to G, there exists an element A inverse belongs to G such that A dot A inverse is equal to A inverse dot A is equal to E. So here 0 is the additive identity. For every A belongs to Q, there exists an element A inverse belongs to Q such that A plus minus A is equal to 0 equal to minus A plus A. ஸோ இப்போ 0 நம்மளுடைய ஐடென்டிட்டி எலிமெண்ட்டா. ஸோ A belongs to Q அப்படின்னா A இன்வர்ஸ் நமக்கு Qல இருக்கும். இப்போ 1/2 நம்ம எடுத்துக்கிட்டோன்னா -1/2 நமக்கு வந்து Qல இருக்கும். அப்போ அந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 0 வரும், ஐடென்டிட்டி எலிமெண்ட் கிடச்சிரும். ஸோ அப்போ எல்லா எலிமெண்ட்ஸ்க்குமே அது கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அப்போ நமக்கு 4 ஆக்ஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வர்ஸ். ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து டி குரூப். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு 5 questions பார்த்தோம். எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற questions எல்லாமே பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலாம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்.